ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணியை போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய தேவைகளை சந்தித்து இந்த நாளிலேயும் நாங்கள் வீடுகளிலே அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கும் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிற இந்த நிலையிலே நாங்களும் ஆண்டவரை உம்மை பாடி துதிப்பதற்கு உம்மை பரிசுத்தராக போற்றுவதற்கு எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டை உம்முடைய திருக்கரங்களுக்கெல்லாம் கொடுக்கின்றோம். தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே ஒருவராய் இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மட்டில்லாத மகிழ்ச்சினாலே நிரப்ப வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையிலே 329வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 329, அருள்நாதா நம்பி வந்தேன். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமை நிமித்தமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரா இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதான் வலது பாசம் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே,
தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்கள் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவ்விடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளை ஓடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்தாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்குழி சேர்த்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை இந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரம தந்தையாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயந்தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அருள்வாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்களுக்கு தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர்
சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா 24 அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 49 முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்முடைய ஆயர் அருள் திரு பால் பிரான்சிஸ் அவர்கள் இறை செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்கும் அனைத்து இறை மக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிறகு வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் திருப்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. மிஷன் ஷேரிங் கிரைஸ்ட்ஸ் பீஸ். அமைதி என்கின்ற செம்பொருள் அல்லது தலைப்பு பல நேரங்களிலே பேசப்பட்ட ஒரு தலைப்பு. அமைதி என்றால் என்ன? அமைதியை எங்கு ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும்? இங்கும் அங்குமாக மனிதன் அமைதியை நாடி ஓடி தேடி அலைகின்ற ஒரு சூழமைவு. சிலருக்கு அமைதி என்பது மிகவும் ஒரு வேண்டாத தேவையற்ற ஒன்றாக பார்க்கிறார்கள். தொந்தரவு செய்யாமல் இருப்பது அமைதியாகுமா? அல்லது பரவசமான ஒரு சூழமைவு அமைதியாகுமா? அல்லது செல்வத்தை மேலும் மேலும் சேர்த்து வைப்பதினாலே அமைதியை பெற்றுக்கொள்ள முடியுமா? அமைதி என்றால் என்ன என்பதை சற்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே சிறு துண்டுகளாக இருக்கக்கூடியவற்றை அமைதி என்று நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் ஒரு முழுமையான நிறைவான ஒரு அமைதியை புரிந்து கொள்ள நாம் தவறிவிடுகின்றோம். ஃபீலிங் குட்
is not peace when my neighbor is not feeling good. நான் நன்றாக இருப்பதினாலே நான் அமைதியுள்ளவனாக இருக்கின்றேன், எனக்கு அமைதியை நான் அனுபவிக்கின்றேன் என்பது அல்ல. என்னுடைய நண்பன் அமைதியற்ற ஒரு சூழமையில் இருக்கின்ற பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன் சொல்லுவது தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அமைதி என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய அமைதி. இந்த அமைதி என்பது அல்லது சமாதானம் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கு அல்ல, ஆனால் ஒரு சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைதி. When we say peace is from God in Jesus, it is not the assurance given to the individuals, but given to the communities and more significantly to the cosmos. முழுமையான இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய அமைதி. எனவே தனிப்பட்ட முறையிலே நான் சமாதானமாயிருக்கிறேன், நான் அமைதியோடு வாழுகிறேன் என்று சொல்லுவது ஒரு தவறு என்பது ஆன்மீக பிழை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Peace with justice is a condition of perfect harmony between individuals, with creation and with God. எனவே இந்த அமைதி என்பது நீதியோடு கூடிய அமைதியாக, முழுமையான ஒரு அமைதியாக, இந்த படைப்போடும் இறைவனோடும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைதியாக இருத்தல் வேண்டும். எனவே நீதியற்ற ஒரு அமைதியை அமைதி என்று சொல்லுவது ஒரு கனவாக தான் அது இருக்கும். Without justice, peace is not possible. To talk about peace without justice is myth or an illusion என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய பாஷையிலே ஷாலோம் என்கின்ற வார்த்தை ஒரு முழுமையான ஒரு அமைதி, well-being or in totality of a person என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அதே கிரேக்க வார்த்தையிலே ஐரினே என்பது உறவுகளை அல்லது முறிந்து போனவற்றை, உடைந்து போனவற்றை சீர் செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் வாழுகின்ற சூழமைவிலே கலைப்பதும் கவிழ்ப்பதும் பறிப்பதும் பிரிப்பதும் நமது அன்றாட நியதிகளாகவே இருக்கின்றன. எனவே இவை அனைத்துமே ஒரு முழுமையான ஒரு அமைதிக்கு எதிர்மறையாக, எதிரிகளாகவே காணப்படுகிறது. இரண்டாவது மிக முக்கியமான வார்த்தை இந்த தலைப்பிலே மிஷன். மிஷன் என்கின்ற வார்த்தை அனுப்பப்படுதல் என்று அர்த்தம். இந்த மிஷன் என்கின்ற சொல் ஒருவேளை செக்யூலர் டேர்மாக அதை நாம் பார்க்கின்றோம், ஆனால் அதை கிறிஸ்தவத்திற்கு மட்டுமே ஒரு சொந்தமான ஒரு சொல்லாக நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். IPKF மிஷன் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் டு ஸ்ரீலங்கா என்று சொன்னால் அவர்கள் இந்தியாவிலிருந்து அமைதிக்காக ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டவர்கள். God's mission is sending his only begotten son. கடவுளுடைய அனுப்புதல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக. எனவே இந்த மிஷன் அல்லது மிஷியோ டே, மிஷன் ஆஃப் காட், கடவுளுடைய திருப்பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மிஷன் இஸ் a மூமெண்ட். அருட்பணி என்பது ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். அதனால தான் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வசனத்திலே யூ ஆர் விட்னஸஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ், நீங்களே இவைகளுக்கு சாட்சிகள் என்று அதை ஒரு முடிவுரையாக முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். 3 காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக லூக்கா 24, 36, 37. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். உங்களுக்கு சமாதானம் என்றார். Peace will remove fear. அச்சத்தை போக்கும் அமைதி. குழம்பி போய் பயத்திலே இவர்களுடைய விசுவாச அசைவிலே அனைவரும் குழுமி இருக்கின்ற பொழுது இயேசுவானவர் அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி டு யூ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இந்த அமைதி என்பது தெய்வீக அமைதி.
இந்த அமைதி ஒரு கூட்டத்தை, ஒரு சமூகத்தை பயத்திலிருந்து தைரியத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அமைதி. This peace of Christ leads us from fear to courage as communities. எனவே அமைதியற்ற சூழமைவு என்று சொன்னால் எப்படி இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? எங்கு பயம் இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்காது. எங்கு அமைதி இருக்கிறதோ அங்கு பயம் இருக்காது. எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே இந்த பயத்தை தாண்டி நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், if I would like to transcend this fear, Christ peace is mandatory என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Fear and faith cannot go together. நான் அதை ஏற்கனவே அருளுரையை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த அமைதி எப்படிப்பட்ட அமைதி? This peace of God that passeth all understanding, அனைத்து அறிவையும் தாண்டிய ஒரு அமைதியாக பார்க்கின்றோம். இந்த அமைதிதான் பயத்தில் இருக்கக்கூடியவர்களை கூட இரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்தது. யூ ஆர் மை விட்னஸஸ் என்று சொன்னால், விட்னஸஸ் என்று மாச்சூரியா, மாட்டாயர், இரத்த சாட்சிகளாக என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உங்களுக்கு சமாதானம் என்ற சொல் அச்சத்திலும் குழப்பத்திலும் இந்த சீடர்களை தைரியமாக இயேசுவுக்காக மரிப்பதற்கு துணிவை கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் நமக்கு இந்த அமைதியை, இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. It's all peace that we enjoy and talk about is temporal, but God's peace is always everlasting and eternal என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே இந்த அமைதி மிக மிக முக்கியம். கடவுள் நமக்கு கிறிஸ்துவின் வழியாக கொடுத்திருக்கின்ற அமைதி வாழ்விலே முக்கியம். அமைதி எங்கு இருக்கிறதோ அங்கு ஆரோக்கியம் இருக்கும். 122ஆம் சங்கீதத்திலே 6வது வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது அங்கு நாம் பார்க்கின்றோம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்களாக, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே அமைதியும் உன் அரண்மனைக்குள்ளே ஆரோக்கியமும் தங்கியிருப்பதாக. ஆரோக்கியமற்ற நிலை அமைதியற்ற நிலை. அமைதி இருந்தால்தான் ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் என்பது ஒரு வாழ்வின் மக்களுக்கான ஒரு அடிப்படையான ஒரு தகவு. எனவே அமைதி தான் மிக மிக, மன அமைதியே இல்லைங்க, பீஸ் ஆஃப் மைண்டே இல்லைங்க என்று நாம் பலமுறை பல மக்கள் சொல்லுவதை பார்த்திருக்கின்றோம். அது இந்த கொரோனா அச்சுறுத்தலின் பொழுது பல பேர் தொலைக்காட்சியிலே அவர்கள் பேட்டி கொடுப்பதையும் பார்க்கின்றோம். அமைதியை இழந்திருக்கின்ற பொழுது நிலையான ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிறப்பின் செய்தியிலும் கூட உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியம். Glory to God in the highest, peace on earth, goodwill among human. எனவே இப்படிப்பட்ட ஒரு அமைதி, இந்த அமைதி, இந்த சமாதான பிரபுவாகிய இயேசுவானவர் உயிர்த்து காட்சி தருகின்ற பொழுதும் அமைதியற்ற ஒரு சூழமைவிலே இருந்தவர்களுக்கு பயத்தை போக்கி நிலையான நிலவரமான ஒரு அமைதியை அவர்கள் கொடுக்கின்றார். பழைய ஏற்பாடு புத்தகத்திலே பார்க்கின்றோம், அமைதியோடு வாழ்ந்தார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய நிலையிலே இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் they were composed, they were silent, they did not have fear. பயப்படவில்லை. வணங்காவிட்டால் 7 முறை சூடேற்றப்பட்ட அக்னி சுவாலையிலே தூக்கி எறியப்படுவீர் என்று சொல்லியும் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லைங்க. தைரியத்தோடு எங்களுடைய கடவுள் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க முடியாது. தானியேலுடைய வாழ்விலே அவருக்கு எதிராக சதி செய்து திட்டமிட்டு அவர் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்று அவரை பிடித்து
இறை வேண்டுதலை அரசனை தவிர வேறு எங்கேயும் செய்யக்கூடாது என்பதை தாண்டி தானியேல் தைரியத்தோடு கடவுளை நோக்கி இறை வேண்டுதல் செய்கின்றார். அவர் சிறை பிடிக்கப்பட்டு சிங்க கபியிலே தூக்கி எறியப்படுகின்றார். பயப்படாத ஒரு தானியேல், தைரியமான ஒரு ஏன் தெய்வீக அமைதியை உணர்ந்தவர்களாக இவர்கள் இருந்ததினாலே இவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை பற்றி கொண்டிருந்த விசுவாசத்தை விடாமல் அமைதியோடு இவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அச்சத்தை போக்கும் அமைதி, பீஸ் வில் ரிமூவ் ஃபியர். பயப்படாமல் வாழுங்கள், பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட். இதைதான் முழுமையான ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். எனவே எப்பொழுதும் எந்த சூழமைக்கும் பயம் என்பது அமைதியை குலைத்துவிடும். அமைதியோடு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்ற விசுவாசத்தோடு வாழ்கின்ற பொழுது பயம் உங்கள் கிட்டே வரவே வராது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இரண்டாவதாக 24ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புவதென்ன? உயிர்த்த இயேசு காட்சி கொடுக்கின்ற பொழுது இவர்களுக்கு சந்தேகம் அல்லது அவ்விசுவாசம் என்று நாம் சொல்லலாம். அவ்விசுவாசத்தை போக்கும் அமைதி, அச்சத்தை மட்டும் போக்கும் அமைதி அல்ல, அவ்விசுவாசத்தை போக்கும் அமைதி. பீஸ் வில் ரிமூவ் ஃபெய்த்லெஸ்னஸ். நம்பிக்கையின்மை. உயிர்த்தெழுந்த இயேசுவின் காட்சிகள் சீடர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவில்லை, மாறாக அநேக சந்தேகங்களையும் ஆவி என்றும் அவ்விசுவாசத்தையே இவர்களுக்கு வெளிகாண்பித்தது. ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை தொட்டு பாருங்கள், டச் மீ. ஏனென்றால் சிலர் அடையாளத்தை கண்டு விசுவாசிக்க கூடியவர்கள், யூதர்களுடைய பழக்க வழக்கமும் அதுதான். எனவே இங்கு அடையாளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்றார். Peacelessness will lead to restlessness. Restlessness will lead to faithlessness. And faithlessness will lead to sleeplessness என்று ஒருவர் சொல்லுகின்றார். அமைதியற்ற ஒரு நிலை ஓய்வற்ற ஒரு நிலைக்கும், ஓய்வற்ற ஒரு நிலை விசுவாசமற்ற ஒரு நிலைக்கும், விசுவாசமற்ற ஒரு நிலை உறக்கமற்ற ஒரு நிலைக்கும் கொண்டு செல்லும். அது ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் என்று ஒருவர் இவ்வாறாக சொல்லுகின்றார். எனவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அவ்விசுவாசத்தை போக்கி அமைதி உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ்விசுவாசம் விடுதலைக்கு அடையாளம் அல்ல. விசுவாசம்தான் மீட்பிற்கும் விடுதலைக்கும் ரட்சிப்பிற்கும் அடையாளமாக திருமறையிலே பார்க்கின்றோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகமும் அவ்விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடிய ஒன்று. சந்தேகம் எங்கிருக்கிறதோ அங்கு அவ்விசுவாசம் கண்டிப்பாக உண்டு. சந்தேகம் என்பது இந்த சீடர்களிடத்திலே அதிகமாக காணப்பட்டது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? இயேசுவானவரும் படகிலே பயணப்படுகின்றார். படகு மூழ்கி இருக்குமே என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே இயேசுவோடு இணைந்து மூழ்கி இருக்கக்கூடும். ஆனால் இவருடைய அவிசுவாசம், இவருடைய பயம் இவர்களை இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்பதை அறியாமல் தூரத்திற்கு எடுத்துச் செல்லுகின்றது. அன்பிற்குரியோரே, பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம் சந்தேகத்தோடு அற்ப விசுவாசிகளாக
நாம் காணப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் துன்பப்பட வேண்டும் என்பதை சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, சீமோன் பேதுரு, உமக்கு இது நேரிடக்கூடாதே. ஆண்டவர் சொல்லுகின்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, மனுஷனுக்கேற்றவர்களை நீ சிந்திக்கின்றாய், கடவுளுக்கேற்றவர்களை சிந்தி. அன்பிற்குரியோரே, நம்முடைய வாழ்விலே சந்தேகம் என்பது அவ்விசுவாசத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்கின்றோம். இங்கு ஆண்டவர் இந்த அவ்விசுவாசத்தை போக்குவதற்காக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே கன்ஃபியூஷன் டு கன்விக்ஷன், குழப்பத்திலிருந்து உறுதிப்பாட்டிற்கு ஆண்டவர் இவர்களை அழைத்து செல்வதை பார்க்கின்றோம். எனவே அமைதியை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்து விசுவாசத்தை இவர்களுக்கு பலப்படுத்துகின்றார். இந்த விசுவாசம் இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய தைரியத்தை இந்த சீடர்களுக்கு கொடுத்தது. மூன்றாவதாக கடைசியாக பார்க்கின்ற பொழுது 42ஆம் வசனம், 43வது வசனம், லூக்கா 24. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது ஐக்கியமின்மையை போக்கும் அமைதி, peace will remove disunity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கின்றார், அச்சத்தை போக்கும் அமைதியை கொடுக்கின்றார், அவிசுவாசத்தை போக்கும் அமைதியை கொடுக்கின்றார். மூன்றாவதாக ஐக்கியமின்மையை போக்கும் அமைதியை கொடுக்கின்றார். ஐக்கியமின்மை அமைதியற்ற ஒரு சூழமையின் அடையாளம். உணவு என்பது ஐக்கியத்தின் அடையாளம். கூடி ஓருலை என்று சொல்லுகின்றோமே, கூடி உண்பது ஐக்கியத்தின் அடையாளம், சைன் ஆஃப் யூனிட்டி. ஒருவேளை திருவிருந்திற்கு பங்கேற்பதற்கு முன்னதாகவும் நாம் சொல்லுகின்றோம், ஒருவரிடம் ஒருவர் நாம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லுகின்ற பொழுது பக்கத்தில் அக்கத்தில் இருக்கின்றவரிடத்திலே கைகளை குலுக்கி உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம், பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் பி அன்டு யூ என்று சொல்லுகிறோம். இந்த அமைதியை நாம் பரிமாறிக்கொள்வது என்னவென்று சொன்னால், அனைவருமாக சேர்ந்து உணவருந்த திருவிருந்திலே பங்கேற்க ஆல்டரண்டை வருகின்றோம். எனவே ஐக்கியத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த அடையாள செயலை செய்கின்றோம். எனவே இந்த கிறிஸ்துவனுடைய அமைதி திருச்சபையிலே ஐக்கியத்தை ஏற்படுத்தும் அமைதி, ஐக்கியமின்மையை உடைக்கின்ற ஒரு அமைதி. எனவேதான் பல சூழமையிலே பல நேரங்களிலே இந்த ஐக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் கூடுமானால். யோவான் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்க. தென்னிந்திய திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு மோட்டோ அதுதான், that they all may be one. அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. எப்போ ஒன்றாயிருக்க முடியும்? எங்கு அமைதி இருக்கிறதோ அங்கு ஒருங்கிணைப்பு இருக்கும், ஒற்றுமை இருக்கும், ஐக்கியம் இருக்கும். எனவே கிறிஸ்துவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அதை ஐக்கியத்தினுடைய வாய்க்காலாக நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 1 யோவான் 1:7 படிக்கின்ற பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவரோடு ஒருவர் ஒளியில் நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஐக்கியமானது வளரும் என்பதை இந்த பகுதி சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, பீஸ் வில் ரிமூவ் டிஸ்யூனிட்டி. எங்கு ஐக்கியமின்மை இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்காது. எங்கு அமைதியற்ற ஒரு சூழமை இருக்கிறதோ அங்கு ஐக்கியம் இருக்காது. எனவே இந்த சீடர்கள் ஒன்றிணைந்து திருச்சபையை கட்ட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சமாதானம் என்று இயேசுவானவர் சொல்லுகின்றார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே,
பீஸ் வில் ரிமூவ் ஃபியர், அச்சத்தை போக்கும் அமைதி. இரண்டாவதாக பீஸ் வில் ரிமூவ் ஃபெய்த்லெஸ்னஸ், அவிசுவாசத்தை போக்கும் அமைதி. மூன்றாவதாக பீஸ் வில் ரிமூவ் டிஸ்யூனிட்டி, ஐக்கியமின்மையை போக்கும் அமைதி. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று உயிர்த்த ஆண்டவர் சீடத்தில் சொல்லுகின்ற பொழுது அச்சத்தை அகற்றுகின்றார், அவ்விசுவாசத்தை அகற்றுகின்றார், ஐக்கியமின்மை அகற்றுகின்றார். ஒரு குடும்பமாக சீடர்களை உருவாக்கி அனுப்புகின்ற இயேசுவை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை, அமைதியை பகிர்ந்து கொள்வது ஒரு இயக்கமாக செயலாற்றுகின்ற திருச்சபையினுடைய தலையாய பணியாக நாம் உணர வேண்டும். அதற்காக தான் திருச்சபையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு அமைதிக்காக நாம் பாடுபடுவோம். அமைதியின் வாய்க்கால்களாக நாம் வாழுவோம். அப்படிப்பட்ட அமைதியை நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றை படைத்தவராய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிரான குமாரமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாதற்கு முன்னே தம் பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்த மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதான் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலு குமாரன் என்று புறப்படுவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று கேட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமரவும். சபைக்கான அறிவிப்புகளை இப்பொழுது கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் அனைவருக்கும் குருசேகர குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற ஞாயிறு அன்றும் நமது ஆலய ஆராதனையை யூடியூப் மூலமாகவே பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு அரசாங்க உத்தரவுப்படி உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துகிறோம். சபையார் இந்த கொரோனா வைரஸ் கட்டுக்குள் வந்து நாம் மறுபடியும் சபையில் கூடி ஆராதனையில் பங்கு பெற ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேராயத்தின் செய்தி: சென்னை மயிலாப்பூர் சிஎஸ்ஐ மருத்துவமனையில் 3 ஆண்டு டிப்ளமோ நர்சிங் மற்றும் மிட்வைஃப் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் 25/3/2020 முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. ரூபாய் 200 கொடுத்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். +2 படித்த 17 வயது முதல் 35 வயதிற்குட்பட்ட உடல் ஆரோக்கியமான பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். வகுப்புகள் 1/10/2020 முதல் ஆங்கில மொழியில் நடத்தப்படும். 4 ஆண்டுகால பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனையில் வழங்கப்படுகிறது. ரூபாய் 200 கொடுத்து விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். 17 வயது முதல் 35 வயதிற்குட்பட்ட நல்ல உடல் ஆரோக்கியமான பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். +2 தேறிய விருப்ப பாடமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி மற்றும் பாட்னி பாடங்களில் 45 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் வகுப்புகள் நடத்தப்படும். வருகிற 1/10/2020 முதல் வகுப்புகள் ஆரம்பமாகும். விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய முகவரி: சிஎஸ்ஐ கல்யாணி நர்சிங் கல்லூரி, சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனை, மயிலாப்பூர், சென்னை. இந்த வாரம்
தங்களது பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்களையும் திருமண நாட்களை கொண்டாடுபவர்களையும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளை 105வது கீர்த்தனையை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நீ சமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவகசனத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நீமியம் கருணை நிலை வரமுண்டு நிலம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயாவும் உபாயமாய் நீக்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் புன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணி குடும்பங்களிலே உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீர் அருளி இருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை காணும்படி எங்களுடைய அகக்கண்களை நீ திறந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருவசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தை தொடர்ந்து எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதியும். எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவராகிய நீர், ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். தொடர்ந்து நீர் எங்களுக்காக வழக்காடி எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து எங்களுடைய வாழ்விலே உம்முடைய அமைதியை நீ கட்டளையிட வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய சமாதானத்தை எங்களுடைய இல்லங்களிலே கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பூரணமான வாழ்விலே வாழ எங்களுக்கு நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக, கடினமான பாதைகளை கடந்து வருகின்றவர்களுக்காக, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து வருகின்றவர்களுக்காக, வியாதியின் படுக்கையில் இருக்கின்றவர்களுக்காக, முதியோர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வயோதிபர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை தொட்டு நீர் கண்காணித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இடத்தில் மன்றாடுகின்றோம். என்னுடைய பேராய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, பேராயத்தினுடைய பல்வேறு திருப்பணிகளுக்காக, எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய சேகரக்குழு செயலர், பொருளர், குழு அங்கத்தினர்கள், ஆலய பணியாளர்கள், ஆயர்கள் யாவரையும் திருக்கரங்களுக்காக நாங்கள் கொடுக்கின்றோம். குறிப்பாக கொரோனா வைரஸாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சைக்குட்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அந்த தீவிர சிகிச்சைக்குட்பட்ட மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கூடிய விரைவுகள் குணமாகி அவர்கள் இல்லம் திரும்ப கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து இந்த உலகத்தை ஆண்டவரை முற்றிலுமாக நீர் விடுவித்தரல வேண்டுமா இடத்தில் மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவரை பல்வேறு நிலையிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, அரசு அலுவலர்களுக்காக, காவலாளர்களுக்காக, ஆண்டவரை ஆய்வு பணி மேற்கொள்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே இந்த விடுதலையினுடைய பணியை சிறப்பான முறையில் செய்யவும் தைரியத்தோடு மேற்கொள்ளவும் நீ கிருபை செய்ய வேண்டுமா இடத்தில் மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரையும் ஒரு முறை கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உம்முடைய நன்மையாலும் உம்முடைய பிரசன்னத்தாலும் ஆட்கொள்ளப்பட நீ கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்தும். எங்களுடைய குடும்பங்களில் உள்ள எல்லாரையும் நீர் பலப்படுத்தும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் சமாதானமும் நாம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாத்தோட சந்தோஷத்தோட நாம் கடந்து வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.